Hare Hare Rama Rama Hare Hare Govinda Jaya Jaya Gopala Jaya Jaya 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 Radha Ramana Hari Govinda 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 Jaya Jaya Gauranita 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 Jaya Krishna Balaram 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 Jai Narasimhadev Jai Narasimhadev Jai Narasimhadev Jai Narasimhadev Jaya Narasimhadev Jaya Narasimhadev Jaya Narasimhadev Jai Gurudeva Jai Gurudeva Jai Gurudeva Jai Gurudeva Jaya Gurudeva Jaya Gurudeva Jaya Gurudeva Jaya Gurudeva Hari Bol Jai கேபிள் போட்டாலே லேப்டாப்போட கனெக்ட் பண்ணாலே இதில் பென்ட்ரைவில் சொல்லிடலாம்ல பென்ட்ரைவ் காப்பி பண்ணிட்டு வந்து இதுலேயே சொல்லிடலாம் இல்லை பென்ட்ரைவ்ல தான் இருக்கு இதில் போட்டு பண்ணுங்க எதில் हरे कृष्णा नमो विष्णुपादाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी आशात्यादिशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा humble pranams to all the Vaishnavas இங்க வந்திருக்கும் எல்லா வைஷ்ணவர்களுக்கும் வைஷ்ணவிகளுக்கும் என்னுடைய தாழ்மையான நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்ம பகவத்கீதா 4வது அத்தியாயம் பார்க்க போறோம். போன வாரம் நம்ம இங்க வந்து நரசிம்மா உற்சவம் கொண்டாடினோம் இல்லையா, அதுக்கு முன் வாரம் வந்து கர்மயோகா பார்த்தோம். இன்னைக்கு 4th சாப்டர் நம்ம கண்டினியூ பண்ண போறோம். பகவத்கீதா வகுப்பினை உன்னத அறிவு இன்னைக்கு டாபிக் ஞான விபாக யோகா அல்லது உன்னத அறிவு. ஸோ கிருஷ்ணர் வந்து பகவான் கிருஷ்ண பெருமான் வந்து அர்ஜுனருக்கு பகவத்கீதை உபதேசம் செய்கிறார். 4வது அத்தியாயம். நான் எப்படி இன்னைக்கு பிரிச்சிருக்கேன்னா, இதுல வந்து 42 ஸ்லோகங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து நான் 10 பிரிக்கல, நம்பர் வரிசையா 10 பிரிக்கல, கருத்தின் அடிப்படையில நான் பிரிச்சிருக்கேன். எது ஒத்த கருத்தை தெரிவிக்கிறதோ, எதெல்லாம் சிமிலரா மெசேஜ் சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கருத்தின் அடிப்படையில வந்து நான் வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ 1லேருந்து 10, அப்புறம் 11லேருந்து 24, 25லேருந்து 33, 34லேருந்து 42 அப்படி பிரிச்சிருக்கேன். முதல்ல பகவான் வந்து குரு பரம்பரை இதெல்லாம் பத்தி பேசுறாரு. குரு பரம்பரை, அவருடைய திவ்யமான தோன்றுதல், அதுக்கான காரணம் அதெல்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் 11-24 வந்து
இதுல தேவ வழிபாடு, டெமிகாட் வர்ஷிப், வர்ணாசிரம தர்மம் அதெல்லாம் பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் யஜ்யம், பலவிதமான யஜ்யம், அதற்கான பலன் என்ன, யஜ்யம் வந்து கடைசியில் எங்க போய் முடியுது அதெல்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஃபைனலா ரிசல்ட்டா ஞானத்தை வந்து குளோரிஃபை பண்றாரு பகவான். ஃபைனலா அர்ஜுனா எழுந்து சண்டை போடு, கெட் அப் அண்ட் ஃபைட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். முதல்ல 3வது அத்தியாயத்தையும் 4வது அத்தியாயத்தையும் நம்ம வந்து லிங்க் பண்ணலாம். 3வது அத்தியாயம் எங்க முடிஞ்சதுனாக்கா how to conquer lust, அதாவது பௌதிக பற்றுதல் மீது இருக்கிற, பௌதிக பொருட்கள் மீது இருக்கிற பற்றுதல் எது வேணாலும் இருக்கலாம். lust for desire, lust for fame, lust for wealth, lust for money, என்ன வேணா இருக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம கட்டுப்படுத்துறது, how to conquer it, அது வந்து எப்படி நம்ம அது வந்து அதுல இருந்து விடுவிச்சு நம்ம எப்படி வர்றது வெளியில அப்படின்ட்டு. ஸோ எங்க இருக்கு இந்த வேர் இஸ் திஸ் லஸ்ட் சிச்சுவேட், இந்த பௌதிக விஷயங்களுக்கான காமம் நமக்கு எங்க இருக்குன்னா மனதில் இருக்குது. அது சூக்ஷ்மமான சரீரம் இருக்குது இல்லையா. நம்ம உடல்ல பஞ்சபூதங்கள் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். நம்ம உடலுக்குள்ள பஞ்சபூதங்கள் இருக்கு. அதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. நம்ம ரத்தம், சதை, கண்ணீர் எல்லாமே நம்ம கண்ணால பார்க்க முடியுது. மைண்ட், இன்டெலிஜென்ஸ், ஃபால்ஸ் ஈகோ, இது மூணு எங்க இருக்கு? சூஷ்ம சரீரத்துல இருக்கு. அந்த சூஷ்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற இந்த காமத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும்னா அப்போது பௌதிக வஸ்தால நம்ம கொண்டு அதை கட்டுப்படுத்த முடியுமா? இப்போ ஒருத்தர் என்ன தள்ளுறாரு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த சேர் எப்படி தள்ளுறேன்னா, என்னை விட பலசாலி ஒருத்தர் அந்த பக்கம் இருந்தாலும் என் பக்கம் தள்ள முடியும், கரெக்டா? ஸோ என்ன ஒருத்தர் எடுக்கிறார், நான் என்னோட பலசாலி இன்னொருத்தர் இருந்தாலும் அவர் தன் பக்கமா இழுக்க முடியும், டக் ஆஃப் வார் மாதிரி. ஸோ மனசை நம்ம கட்டுப்படுத்தணும்னா அதை விட சூக்ஷ்மமான ஒரு பொருள் நமக்கு இருக்கும் இல்லையா. ஏன்னா சாதாரண பௌதிக வஸ்துனால மனம் வந்து கட்டுப்படாது. காற்றையே நம்மளால வந்து கட்டுப்படுத்த முடியல, சும்மா ஒரு தென்றல் இது நம்மளால கையில பிடிக்க முடியல. அப்போ மனசுக்குள்ள இருக்கிற அந்த இந்த பௌதிக இச்சைகளை நம்ம கட்டுப்படுத்தணும். சாதாரண ஒரு மெட்டீரியல் நாலேஜால பண்ண முடியுமா? முடியாது இல்லையா. ஸோ பகவானுடைய திருவாயால வருகின்ற இந்த உன்னத அறிவு இருக்கு இல்லையா, அதால மட்டும்தான் நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். ஸோ இதான் கனெக்ஷன். ஆச்சாரியர்கள் வந்து 3வது சாப்டர்ல இருந்து 4வது சாப்டருக்கு கனெக்ஷன், எப்படி நம்ம மனசை வந்து கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பல கேள்விகளுக்கும் பதில் நமக்கு கிடைக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போற எக்கச்சக்கமான மிஸ்கன்செப்ஷன்ஸ், அதாவது தவறான புரிந்துணர்வுகளோட நம்ம இத்தனை வருஷமா கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். அதெல்லாம் வந்து இன்னைக்கு தவிர்த்து ஆக்க போறாரு பகவான். அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொரு கேள்விக்கும் பதில பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உன்னத அறிவு. பகவான் சொல்றாரு எப்படி இந்த அறிவு முதல்ல how to receive this knowledge, யாருக்கு முதல்ல நான் இதை வழங்கினேன். கிருஷ்ணன் சொல்றாரு, இமம் எல்லாரும் கூட சொல்லலாம், இமம் விவஸ்வதே யோகம் ரோக்தவானகம் அவ்யயம் விவஸ்வான் மனதே பிராக மனுரிக்ஷ்வாகவே பிரகீத். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு சொல்றாரு, முதல்ல இமாம் நான் அர்ஜுனா ஃபர்ஸ்ட் நான் யாருக்கு இதை சொன்னேன் தெரியுமா? யாருக்கு சொன்னாரு? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பகவத்கீதா how long it was, when was it Krishna spoke Bhagavad-gita கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? மோஸ்ட்லி 90% இஸ்கான் வரதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? ஆன்சர் 5000 years old. 5000 years old அவ்வளவுதான். நம்மளே முதல்ல 5000 வருடங்களுக்கு முன்னாடி தான் பகவத்கீதை பேசப்படுது. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? கிருஷ்ணர் பிறக்கிறாரு, கிருஷ்ணர் இருக்கிற அபத்தம். அதை கேட்கறதுக்கே வந்து போறோம். இதுக்கு மேல வந்து உங்களுக்கு ஐடியா வேண்டாம் அப்படின்ற மாதிரி கேட்கவே நமக்கு வந்து பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இஸ்கான் செய்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த ஞானம் எல்லாம் தருது. சரி, என்ன சொல்றாரு பகவான்? விவஸ்வதே யோகம், இந்த யோகத்தை முதல்ல இந்த உன்னத ஞானம் இருக்குல்ல, உன்னத அறிவு இருக்கு, அதை முதல்ல நான் சூரியனுக்கு தான், சூரிய தேவதாவுக்கு முதல்ல கொடுக்குறேன் அப்படின்றார். சூரியன் விவஸ்வான். இப்போ இன்னொரு விஷயம், இந்த சன் இருக்குல்ல, சன் மேன், இந்த வார்த்தைகள் where do you think these words are derived from? எங்க இருந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். Vivaswan is too difficult for me to say. Okay, why don't you say it as sun? They cut Vivas and made it as sun. So sun in கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அப்புறம் 3 சமஸ்கிருதத்துல 3 it became as 3 in English. அப்புறம் மனு. Where did man come from? Human, மனிதன், மனுஷன், man. It came from மனு. So Vivaswan என்ன பண்றாரு? தன்னுடைய மைந்தரான வைவஸ்வதா மனுவுக்கு இதை உபதேசிக்கிறார். வைவஸ்வத்தை மட்டும் இக்ஷ்வாகுக்கு சொல்றார். இப்படியே பரம்பரையாக இந்த ஞானமானது கொண்டு வரப்படுகிறது. ஓகே, இப்பதான் வருது குரு பரம்பரை. ஏன் குரு பரம்பரை? why? What is the need for குரு பரம்பரா? முதல்ல குரு பரம்பரைனா என்ன? What is குரு பரம்பரா? ஏன் இந்த ஞானத்தை வந்து நம்ம குரு பரம்பரை மூலமாக தான் பெற வேண்டும்? What is the purpose of it? அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் குரு பரம்பரை முதல்ல பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்ரீமத் பாகவதம் எடுத்தா அதில் வந்து ஒரு கண்ட்ரோலில் வந்து 9th கண்ட்ரோல் நினைக்கிறேன். ஸோ அது சோலார் டைனாஸ்டி, லூனார் டைனாஸ்டி முழுக்க இதை பற்றியே இருக்கும் ஃபுல்லாக. சந்திர டைனாஸ்டி, லூனார் டைனாஸ்டி சந்திர வம்சம், சூரிய வம்சம் வந்து சோலார் டைனாஸ்டி.
நம்மளுடைய வந்து ராமச்சந்திர பகவான் வந்து சூரிய வம்சத்துல இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் பிபிஎஸ்எஸ் குழந்தைங்களாம் சூரிய வம்சி டிவி சப்ஜெக்ட் சொல்லிட்டு படிச்சாங்க. அதுல வந்து சுவயம்போ மனுல இருந்து, அதுக்கப்புறம் துர்வால இருந்து, அப்புறம் பிருத்து மகாராஜ், இப்படியே ஆரம்பிச்சு அம்பரீஷ் மகாராஜா, கடைசியில தசரதர், ராமச்சந்திர பகவான் அப்படின்னு வந்து முடியும். இந்த மாதிரி வம்சம் பகவான் வந்து தன்னுடைய மைந்தனுக்கு ஒரு ராஜரிஷின்னு வச்சுக்கலாம். ராஜரிஷி வந்து தன்னுடைய புதல்வன் சொல்றாங்க, புதல்வன் தன்னுடைய புதல்வன் சொல்றாங்க. இப்படி பரம்பரையாக அந்த ஞானம் வந்து பாதுகாப்பாக வருகிறது. இப்போ குரு பரம்பரை என்னன்னு பார்த்தோம். ஒய் குரு பரம்பரா? அப்படி குரு பரம்பரால இருந்து நம்ம கேட்காம விட்டுட்டோம்னாக்க அதனுடைய கதி என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன அனாலஜி சொல்றேன். குரு பரம்பரை இல்லாம யாருடைய காது பட்டோம் நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி அந்த மெசேஜ் இருக்கிற ஒரிஜினல் மெசேஜ் எப்படி சிதைந்து போகிறது. சின்ன அனாலஜி நான் வந்து கேட்கிறேன், எனக்கு தாக எடுக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி ஓடி வந்தேன், கடற்கரை கிளாஸுக்கு வந்தேன், மழை வந்துருமோ அது வந்துருமோ இடி வந்துருமோன்னு பயந்து ஓடி வந்தேன். உண்மையிலேயே தாக எடுக்குது, வெந்நீர் எனக்கு சூடா ஒரு கிளாஸ்ல வெந்நீர் வேணும், மூடி கொண்டு வாமா அப்படின்னு ஒரு பொண்ணு கிட்ட சொல்றாரு. அந்த பொண்ணு மாதாஜி வெந்நீர் கேட்டாங்க அப்படின்னு சொன்னான். அவன் இன்னொருத்தர் கிட்ட போயிட்டு மாதாஜி சூடா தான் தண்ணி கேட்டாங்க. கடைசியில எனக்கு ரொம்ப எப்படி வந்ததா, பச்சை பச்சைன்னு தண்ணி வந்துதான். 10 பேர் கிட்ட போகும்போது அந்த விஷயம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா அதோட டீடைல்ஸ் எல்லாம் கம்மியாட்டே வருதா இல்லையா? இது பரம்பரையாக வருகின்ற விஷயம் அப்படின்னா அது சாகாலேனேக மகத்தா யோகம் நஷ்டா பரந்தபா. பகவான் என்ன சொல்றாரு, இப்படி பல காலமா அந்த டைம் கேப் ரொம்ப ஜாஸ்தியா எடுத்தோ இல்லையோ, அதனால என்னாச்சு, அவர் தங்களுடைய கருத்திலே திருத்தி விட்டாரு. ஃபார் their own selfish desires, தெரியாமலோ அறியாமலோ அவங்களுடைய புரிந்துணர்வுக்கு ஏற்றார் போல அதை மாற்றிட்டு. கிருஷ்ணர் ஏன் இப்படி சொன்னார் தெரியுமா? கிருஷ்ணர் ஏன் இந்த மாதிரி சொன்னார் தெரியுமா? யாரு கேட்டா, உன்னுடைய ஐடியாவை யாரு கேட்டா இல்லையா? So for their selfish desires, they are misinterpreting and misguiding the mass. இதனால என்ன ஆயிடுது, மொத்த பேருக்குமே வந்து உண்மையான பகவான் எதற்காக அந்த பர்பஸ் சர்வ் ஆகாம போயிடுச்சு, எதற்காக இதை வந்து உபதேசம் பண்ணணும்னு நினைச்சாரோ அந்த ஒரிஜினல் பர்பஸே செய்வாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எப்பெல்லாம் வந்து அது வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுது, அந்த மெசேஜ் வந்து கிடைக்காம போறதோ அப்பெல்லாம் பகவான் என்ன பண்றாரு, சுயமாகவே பண்ணுறாரு. ஸோ காலிநேகமாக தான் யோகனிஷ்டா பரம்பரா. ஸோ குரு பரம்பரானா என்ன, ஒய் குரு பரம்பரா, அப்படி நம்ம குரு பரம்பரால கேட்கலாம் அதோட விளைவுகள் என்ன அதெல்லாம் பார்த்தோம். இப்போ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ரெண்டு சொல்றாரு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போனா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குல்ல, 10th பாஸ், +2 பாஸ், பிஎஸ்சி பாஸ், கிராஜுவேஷன் பாஸ், போஸ்ட் கிராஜுவேட், இந்த மாதிரி நிறைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வேலைக்கு தகுந்தாற் போல. அதே மாதிரி இந்த பகவத்கீதை நமக்கு புரியணும்னா இதுக்கும் நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். அட்லீஸ்ட் 2 எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவா வேணும். என்ன 2 எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பகவான் சொல்றாரு? ஏன்னா இவர் என்ன சொல்றாரு, ரகசியம் உத்தமமான ரகசியத்தை பேச போயிடும். பகவான் வந்து உத்தம ஸ்லோகா, அவர் பேசுறது உத்தமமா தானே இருக்கணும். உத்தமமான ரகசியத்தை சொல்கிறார் என்றால் அதை வந்து அட்லீஸ்ட் ஓரளவு ஸ்ரத்தையோட கேட்கணும் இல்லையா? ஸோ ஃபெய்த் அண்ட் டிவோஷன், மனதில் என்ன இருக்கணும், பக்தி இருக்கணும், அப்புறம் ஸ்ரத்தை இருக்கணும். பகவான் முழுமுதல் கடவுள் என்ற அளவுக்கான ஒரு ஃபெய்த் இருக்கணும். ஸோ இந்த 2 எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவா அது மினிமம் இருந்ததாக்க நமக்கு பகவத்கீதை புரியும். இல்லாட்டி நம்ம இந்த புக்கை வந்து 1 முறை படிக்கலாம், 50 முறை படிக்கலாம், 100 முறையும் படிக்கலாம், படிச்சுட்டே இருக்கலாம் வாழ்க்கைக்கும். பட் இட்ஸ் நாட் கோயிங் டு ரிவீல் இட்செல்ஃப். எப்போ பகவான் முழுமையாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்பொழுதுதான் இந்த பகவத்கீதை நுணுக்கங்கள் ஒவ்வொன்றாக நமக்கு புரிய வரும். முதல் முறை படிக்கிறதுக்கும் நம்ம பகவத்கீதைய இந்த மாதிரி டிவோட்டி அசோசியேஷன் சாது சங்கத்துல சேர்ந்து நம்மளுடைய அந்த பிரபுபாதர் கூறிய எல்லா விதிமுறைகளையும் நம்ம பின்பற்றி 50வது முறை 100வது முறை பகவத்கீதை படிக்கிறீங்கன்னா இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க. பகவத்கீதை அப்படி உரிக்க அப்படின்னு அர்த்தம் உள்ளாக்கம் புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உத்தம விஷயத்தை நம்ம புரியணும். அட்லீஸ்ட் 2 எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவா இருக்கணும்பா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, அர்ஜுனருக்கு சொல்றாரு. என்ன இருக்கணும், Shraddha and devotion. So how was Arjuna with Krishna? Sakya Baba, correct? Saka. So his friend, he is in love with Krishna. Devotion irukku, faith irukku. So Krishna chose Arjuna. Then வேற என்ன, எல்லாரும் விட்டு பகவான் அர்ஜுனர் தான் செலக்ட் பண்ணுமா? ஏன் செலக்ட் பண்ணாரு? பீஷ்மர் இருக்காரு, பீஷ்மருக்கு தான் கொடுத்துருக்கலாம். எவ்வளவு வயசுல பெரியவர், எவ்வளவு பேர் சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க, எல்லாரும் விட்டு அர்ஜுனர் ஏன் பிக் பண்ணாரு? முக்கியமான காரணம், you have faith in me, do you love me? That's what Krishna is asking. அப்பதான் உங்களுக்கு பகவத்கீதை புரியும். ஓரளவுக்கு புரியுது. ஓகே, நெக்ஸ்ட். இந்த மாதிரி பகவான் சொல்றச்சு அர்ஜுனருக்கு டவுட் வருது. கிருஷ்ணா எல்லாம் ஓகே, குரு பரம்பரை இதெல்லாம் ஓகே, நீ சூரியனுக்கு வந்து சூரிய தேவதாவுக்கு நீ சொன்னியா? அவருக்கு எப்போ கிரியேஷன் கரெக்டா? அப்போ மெட்டீரியல் கிரியேஷன் அப்போ இதெல்லாமே இந்த ஜடவுலைட் இந்த ஸ்தாபனம் பண்ணும் போது இதெல்லாம் தோன்றியது. ஒரு சூரியன் தோன்றாரு, பிரம்மா தோன்றாரு, இந்திரா, ஒவ்வொரு பிரபஞ்சத்துல ஒவ்வொரு இந்திரா ஒன்னா ஒரு போஸ்ட். அந்த மாதிரி சூரியன் எப்பயோ தோன்றாரு. இப்ப என்னோட கசின் ஏஜ் கேப் ரொம்ப இல்லையா உனக்கும் எனக்கும், நீ தான் இதை வந்து சூரியனுக்கு சொன்னேன்னு நான் எப்படி புரிஞ்சு
புரிஞ்சுக்கிறது how to understand this கேட்கிறேன். ஓ இந்த கேள்வியை யாராவது கேட்டிருந்தா சாதாரண மனுஷன் கிட்ட கேட்டிருந்தா உலகத்துல என்ன பையன் இந்த பையன் என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்டான், என்ன பார்த்து எப்படி கேட்டார் கேட்கிற மாதிரியா? ஆனா பகவான் என்ன பண்ற நகைச்சுவையோட பகவான் அழகா அர்ஜுனா பகுனுமே வியாதி தானி ஜன்மானி தவ அர்ஜுனா தானி பட் தானி பட் அகம் வேத சர்வாணி நான் வேத்த பாருங்கப்பா, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, நீயும் நானும் பல பிறவிகளை பார்த்து விட்டோம். பிறவினா பகவான் பிறக்கிறது இல்லை, பகவான் தோன்றுகிறார். சில சமயம் அவதாரம் எடுக்கிறார், சில சமயம் தோன்றுகிறார். எப்படி சூரியன், இப்ப சூரியன் இல்ல மறைந்து விட்டது. யூஎஸ்ல now they are seeing the sun, கரெக்டா? அங்க இருக்கு சூரியன், நம்ம கண்ணுக்கு தான் சூரியன் தெரியல. ஓ சூரியன் இல்லைன்னு அர்த்தமா? நம்ம கண்ணுக்கு தெரியல. அதே மாதிரி பகவான் at his own sweet will is appearing and disappearing. எப்பொழுதெல்லாம் தோன்றவே நினைக்கிறாரோ தோன்றுகிறார். அது மாதிரி எப்பெல்லாம் தலை தூக்குதோ அப்ப தோன்றும். பக்தன் கூப்பிடானா வருகிறேன், அவசியம் கூட வரலாம். அவன் பிடிச்சிருக்கேன், அவன் போர் அடிக்கிறேன், அவன் யாரும் வற்புறுத்தி கிருஷ்ணர் வரதில்லை, தொந்தரவு பண்ணி கிருஷ்ணர் வரதில்லை. He is not obliged, he is not forced by anybody to come. Whenever Krishna wants to come at his own sweet will, he is coming. எப்பெல்லாம் தான் வரணும்னு நினைக்கிறோம் அப்பெல்லாம் வராரு. ஓகே, சோ பகவானுடைய அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேள்வி கேட்டார்ல அர்ஜுன். அப்ப நம்ம அர்ஜுனா தப்பா புரிஞ்சுக்கிறேன், என்ன அர்ஜுன் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு, கூட கிருஷ்ணரோடயே இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில்லி கொஸ்டின் கேட்கிறாரு அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு சாதாரண ஒரு மனிதர் common man சார்பில் on behalf of all those people, so many ignorant fools are there, so many people who do not believe in Krishna. எடுத்தோடனே ஸ்ரத்தையெல்லாம் வந்துடுறாரு. அந்த மாதிரி எல்லா ஒரு சாதாரண ஒரு நடுத்தர மனுஷன் சார்பில் இவர் அந்த கேள்வியை கேட்கிறார். அப்போ கிருஷ்ணர் வந்து தன்னுடைய அந்த உன்னதமான தோற்றம் எல்லாம் பற்றி சொல்ற. அஜோபீசன் நவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபீசன் பிரகிருதி ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா. கிருஷ்ணர் வந்து கிரியேட்டர், கேர்டேக்கர், கண்ட்ரோலர். சி கிரியேட்டர், கேர்டேக்கர், கண்ட்ரோலர். அவரே தான் படைக்கின்றார், அவரே தான் பாதுகாப்பும் கொடுக்குறாரு, அழிக்கவும் செய்யறாரு. எப்போ நேரம் வருதோ அப்போ சிவபெருமானை வந்து அழிக்கவும் செய்யறாரு. ஸோ கிருஷ்ணர் வந்து இது எல்லாமே பண்றாரு, கேர்டேக்கர், கண்ட்ரோலர் as well as he is the creator. அந்த ஸ்லோகத்திலே இதை பார்க்கலாம். அதோ பீசன் நவ்யாத்மா சம்பவாமி ஆத்ம மாயையா. இதுல இந்த மாயா இருக்கு, அது வந்து கிருஷ்ணருடைய அலாதி காருண்யம், பிரியம், கருணைன்னு எடுத்துக்கலாம். சோ பகவான் வந்து ஜீவராசிகள் இடத்துல இருக்க கருணையால நான் வரேன்பா. அவர் எப்படி வராரு? கடன் வாங்கி வரல, அவருடைய சொந்த சக்தியால, அவருடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியால he is manifesting in a spiritual form. பட் நம்ம எல்லாம் தோன்றுச்சு எப்படி வரும்? நம்மளோட தடஸ்த சக்தி, நம்ம உள்ள இருக்கிறது தடஸ்த சக்தி, அப்புறம் பிரகிருதி, இதெல்லாம் நம்ம கடன் வாங்கிட்டு வர எல்லா சக்தியும் பகவான் கிட்ட இருந்து. பட் பகவான் வந்து சொந்தமாகவே தன்னுடைய திவ்யமான ரூபத்தில் தோன்றுகிறார். இப்போ வந்து ஒரு சின்ன அழகான ஒரு ஸ்படிக கல் பார்க்குறீங்க. வைடூரியம் எப்படி இருக்கும்? ஒரு வைடூரிய கல் எவ்வளவு அழகாக இருக்கும். ஒரே ஒரு கல் தான், பகவானால படைக்கப்பட்ட வைடூரிய கல்லே இவ்வளவு அழகாக இருக்கும் பொழுது அது படைக்கப்பட்ட பகவான் எவ்வளவு அழகாக இருக்குங்க. அவர் படைச்ச ஒரு சின்ன கல் தான், ஒரு ஜெம். ஸ்மார்ட்டிவன் வைடூரியர், எனக்கு வைடூரியம் ஒரிஜினல் வைடூரியமா தெரியாது, குட் பி எனி ஜெம். ஸோ இதுல வந்து ஒரு ஒரு என்ன ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கலர்ஸ் இருக்காங்க, சோ மெனி பியூட்டிஃபுல், இத்தனை வண்ணங்கள். ஸோ பகவானால படைக்கப்பட்ட ஒரு கல்லுக்கே, ஒரு வைடூரிய கல்லுக்கே இத்தனை மகத்துவம் என்றால் அது படைக்கப்பட்ட பகவான் எப்படிப்பட்டவராக இருக்கிறது இல்லையா? ஸோ அவருடைய குணங்கள் எப்படி, அவருடைய திவ்யமான ரூபங்கள் எத்தனை டிவைன் எட்டர்னல் ஃபார்ம்ஸ், நாட் ஒன் ஆர் டூ பட் டிவைன் பகுனிமே வெட்டிட்டாங்க. ஸோ பல பிறைகளை, பல ரூபத்தோடு, பல ஸ்வரூபத்தோடு பகவான் தோன்றுகிறார். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அவர் தோன்றுச்சு, அவர் புரிகின்ற எல்லா செயல்களும் திவ்யமானவை, அவர் எடுக்கின்ற எல்லா தோற்றமும் திவ்யமானவை, எதுவுமே பௌதிகம் கிடையாது, அவர் சரீரமும் பௌதிகம் கிடையாது. நம்ம தான் ரத்தம், தூள், சதை இதையால பண்ணப்பட்டிருக்கோம். டிஸ்கஸ்டிங் திங்ஸ் ஆர் இன்சைட் அவர் பாடி. பகவான் வந்து சத்து, சித்து, ஆனந்தம், ஃபுல் ஆஃப் நாலேஜ், ஃபுல் ஆஃப் எட்டர்னல் பிளிஸ். பகவான் எல்லாமே முழுக்க ஆன்மீக சிவம். இந்த மாதிரி வந்து பகவான் சொல்றாரு. அப்புறம் இது மகாநாராயண உபநிஷத்துல கூட கொடுத்துருக்கு. அஜோயாமானோ பகுதா விஜயதே. என்னுடைய ரூபமானது ஒவ்வொரு வாட்டி நான் தோன்றுகிறேன் இல்லவா, அது ஒவ்வொன்றும் அனைத்துமே திவ்யமானவை அப்படின்னு. ஸோ பகவான் வந்து இந்த மாதிரி தன்னுடைய திவ்யமான ரூபம் தோன்றுவதற்கான காலம் எப்ப தோன்றுகிறார், தோன்றுவதற்கான காரணம் என்ன, எதற்காக தோன்றுகிறார், இதெல்லாம் வந்து அர்ஜுனருக்கு சொல்ற. அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா, அதுக்காக இத்தனையும் பகவான் சொல்லி கேட்டார். சரி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பகவான் எவ்வளவு அழகாக இருக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகம், ஃபேமஸ் ஸ்லோகம் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கூட நிறைய வாட்டி மகாபாரதத்தை கேட்டுக்கோம். மகாபாரத யதா யதா ஹி தர்மஸ்ய ஞானிர்பவதி பாரத புத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானாம் சுஜாமியம். எப்பொழுதெல்லாம் அதர்மமானது தலை தூட்டுகிறதோ, எப்பொழுதெல்லாம் wherever there is need for me to come, whenever these otherlies are they are troubling my devotees, so whenever there is need for me I come. நான் சுயமாகவே நான் வருகிறேன். அப்புறம் பட் இது ஒரு ரீசன், 3 ரீசன் சொல்றாரு.
அடுத்த ஸ்லோகத்துல இதெல்லாம் நம்ம கிளியரா பார்த்துக்கலாம். எது உண்மையான காரணம் என்ன, இதெல்லாம் பை ப்ராடக்ட் தான். மெயின் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பரித்ராணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சோ பரித்ராணாய சாதுகளை ரட்சிப்பதற்காக என்னுடைய பக்தர்களை நான் கூப்பிடுறப்ப நான் வந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீ வச்சுக்கோ, உன் பேர் என்னமா? யாஷிகா. யாஷிகா வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட்டா குலாப் ஜாமுன் செஞ்சு கிருஷ்ணா நான் ஆஃபர் பண்றவங்க கிருஷ்ணா வந்து சாப்பிட்டு போடுறேன். என்ன ரீசன் இருக்கா என்ன? என் பக்தர் கூப்பிட்டப்ப நான் வரேன், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. There is no special reason for Krishna to manifest. Krishna can come at his own sweet way. So பரித்ராணாய பக்தர்கள் என்ன பண்றாங்கன்னா பகவானுடைய பிரிவாற்றல் தாங்க முடியாம விரகத்தில் அழுகின்றாங்க. இந்த பகவானுடைய அழகான இந்த சுந்தர ரூபம் இருக்கிறதை எவ்வாறு நான் காண போகிறேன் அப்படின்னு பக்தர்கள்லாம் ஏகி தவிக்கும் போது பகவானுக்கும் அதே மாதிரி ஃபீலிங் லாங்கிங் ஃபீலிங். நானும் பக்தர்கள் வந்து பார்க்க வேண்டுமே பகவான் வரார். அப்படி வரச்சே கூட இந்த கொசுக்கள் எல்லாம் கடிக்கும்ல, அந்த மாதிரி என்ன பண்ற அசுரர்களை வதம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் பை ப்ராடக்ட். மெயின் ப்ராடக்ட் பக்தர்களுக்காக வருகிறார். ஓகே, அப்புறம் எப்பெல்லாம் தர்மம் தலைக்குதோ தர்மத்தை நிலைநாட்ட வருகிறார். 3 காரணங்கள் சொல்றாரு. அது மெயின் காரணம் பரித்ராணாய சாதுனா. மீதி எல்லாம் பை ப்ராடக்ட். இதுக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. பை ப்ராடக்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும், ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகும். நம்ம உடனே எஃபெக்ட் போடணும், அதுவும் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி பக்தர்களோட இந்த மாதிரி நிலைகள் புரியிருச்சு. யார் யாரெல்லாம் அறக்கறெல்லாம் கபல் பண்றாங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சரி, இந்த மாதிரி பகவான் என்ன பண்றாரு, ஒருத்தரையும் அதர்மவாதிகளை வீழ்த்துகிறார். வீழ்த்துகிறார்னா கொல்றதுக்கு இட்ஸ் நாட் கில்லிங் them, இஸ் ஆக்சுவலி லிபரேட்டிங் them. ஒருத்தருக்கு சாயுஜமுக்தி லைக் பூதனா ஃபார் எக்ஸாம்பிள், she got the mercy of serving கிருஷ்ணா. கோலோகமே கிடைச்சது, ஒருத்தருக்கு ஒரு முக்தி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பகவான் சொல்றாரு. ஓகேவா? அடுத்து இந்த மாதிரி அழகான திவ்ய ரூபத்தோட பகவான் இருந்துச்சு. பகவானே நேரடியா வர்ஷிப் பண்ணலாமே. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது நம்ம கையிலே 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் ஒருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க. பலர் சத்துவ குணத்தில் இருக்கின்றனர், பலர் ரஜோ குணத்தில் இருக்கின்ற, பெரும்பாலும் தமோ குணத்தில் இருக்கின்றனர். இவ்வாறு மக்கள் இருக்கும் பொழுது அதற்கேற்றாற் போல பகவானை வர்ஷிப் பண்றாங்க. யார் யாரு எப்படி எப்படி எந்தெந்த மூட்ல எந்தெந்த நேச்சர்ல பகவான் அப்ரோச் பண்றாங்களோ அதற்கு தகுந்தாற் போல் பகவானும் என்ன பண்றார், தன்னை வெளிக்காட்டி கொள்கிறார். யார் யார் எப்படி எல்லாம் பகவானை அணுகிறார்களோ அதுக்கு தகுந்தா போல் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். ஒரு சில என்ன கருவிகள் எல்லாம் எப்படி கும்பிடுறாங்கன்னா டைரக்டா போய் இப்படி கருவை தட்டுறது. கிருஷ்ணா நான் வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஒரு 1 kg ரைஸ் வேணும். இப்படி டைரக்டா கிருஷ்ணகிட்டே போய் கேட்கலாம்ல, கேட்கலாம். அவங்க என்ன பண்றாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர்கள் போய் அரிசி கேட்கறாங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப பசிக்குது, மளிகை கடை எல்லாம் தீர்ந்து போச்சு, எனக்கு கொஞ்சம் 1/2 கிலோ அரிசி வேணுமே அப்படின்னு கேட்கறாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்றாங்க, ஓ அப்படியா, சரி 1 நிமிஷம் இருப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு படி ஏறி போய் கிருஷ்ணர் கொஞ்சம் பக்கத்துல தான் கிருஷ்ணர் வீட்டு மாளிகை ஏன்னா ஒரு 10-20 படி ஏறணும்னு வச்சுக்கோங்க. மேலே ஏறி போய் பகவான் கிட்ட போய் இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு அரிசி கேட்கும், எவ்வளவு போடணும் இவ்வளவு போடும். பகவான் தான் படி அளக்கிறார், எவ்வளவு வேணும்னு சொல்றாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, கதாஸ்திரம் அவர்தான் சொல்றாரு. சரி, இவங்க அனுகிரகம் பண்றாங்கன்னா இவங்க டைரக்டா பண்றது கிடையாது, பிரதிநிதிகளே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். They are only the representatives of the Lord. They are not doing anything independent of Krishna. அதை கிளீனா 2 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதர தேவ வழிபாடு தேவதைகள் வழிபாடு பண்ணாலும் இதர தேவங்களை வழிபட்டாலும் தெளிவாக வர்ஷிப் வந்து they are only the representatives of the Lord. பகவான் என்ன கொடுக்குறாரோ பரிகாரோ கதாசன் எவ்வளவு கொடுக்குறாரோ அதை தான் இவர்கள் பகவானுடைய சார்பில் நமக்கு தருகின்றனர். இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், தற்காலிகமானது. இப்படி கஷ்டப்பட்டு வாங்கினாலும் ஒரு காலத்தில் அது பறிக்கப்படும், அது டெம்பரரி நம்ம புரிஞ்சுக்கணும். இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஃபாரெவர். அழகா இருந்தாலும் பரிவா இருந்தாலும் செல்வமா இருந்தாலும் எல்லாமே ஒரு காலத்துல நம்ம இழக்க தயாராகும். எதுவுமே எல்லாமே முழுவதுமாக பெற்று யாருமே அப்படி இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அது கிருஷ்ணனுடைய கருணைன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயத்தை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி கிருஷ்ணரை வழிபடுறாங்க. ஏயதாமாம் பிரபஞ்சத்தே தாம் சதைவா ஜாமியாம். ஸோ யார் யாரை எப்படி வணங்குகிறார்களோ அதுக்கு தகுந்தாப்போ நான் அவருக்கு அனுபவம் புரிஞ்சேன். அதனால இப்ப எங்க இருந்து ஒரு லெசன் நமக்கு என்ன சொல்லுங்க, கிரேட்டஸ்ட் மிஸ்கன்செப்ஷன் இது வரைக்கும் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்த ஒரு தவறான புரிந்துணர்வு. அதாவது ஆல் பாத்ஸ் லீட் டு த சேம் டெஸ்டினேஷன். அதாவது எல்லா நதியும் ஒரே கடைசியில் என்ன எங்க போய் கலக்குதா, சமுதிரத்துல தான் போய் கலக்குது. ஆல் பாத்ஸ் லீட் டு தி சேம். என்ன இது கொஞ்சமாவது நியாயமா? பட் வருஷம் முழுக்க படிக்கிறானா, நோட்ஸ் எல்லாம் எடுத்து டிக்ஷனரி எல்லாம் எடுத்து ப்ரௌஸ் எல்லாம் பண்ணி நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணி நைட்டும் பார்க்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இரவெல்லாம் தூங்காம இப்படி எல்லாம் படிக்கிறானா. அவன் 100 மதிப்பெண்கள் வாங்குறது சரியா? காப்பி அடிச்சு பக்கத்துல இருக்க பதில் கேட்டு எழுதவனுக்கு 100 மதிப்பெண்கள் போட்டா கரெக்டா? கரெக்ட் இல்ல. எப்படி எல்லா பாசமும் சேம் டெஸ்டினேஷன் கிடைக்கும்? யூ ஆர் ஃபாலோயிங் a drainage, you will go to the sewer only. drainage ஃபாலோ பண்றதா sewerல தான் போய் விடணும். இன்னொரு ஃபன்னியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? அவர் என்ன பண்ணாரா, கார் ஓட்டிட்டே போனார். இந்த லைட்டை ஃபாலோ பண்ணு, ரைட் 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 லெஃப்ட் ரைட்
go straight, diversion, U-turn, you reach your destination. கதவு திறக்கிறாரு, எங்க இருக்காங்க? கராஜுல இருக்காராம். அவன் முன்னாடி போனா அவர் வீட்டுக்கு போயிட்டார். இவரே போறாரு, இவர் ஃபாலோ பண்ணிட்டே போற நேரம் அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. சிம்பிளா மிஸ்கைடன்ஸ். அவன் போக வேண்டிய வழி வேற இருக்கான், நீ போக வேண்டிய வழி வேற இருக்கலாம். எதற்காக நீ அவனை ஃபாலோ பண்ணணும்? So all paths don't lead to the same destination. This is the greatest misconception. தவிர்த்து அட்ராக்ஷன் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி ரியலைசேஷன் கிடைக்கும். இந்த வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் சொல்றதை விட இதை எப்படி சொல்லணும்னா ப்ராக்ரெசிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லார்ட் அப்படின்னு சொல்றோம். படிப்படியாக முன்னேறி கொண்டே போகிறார்கள். இன்னொரு எக்ஸாம்பிள், சுவாரஸ்யமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? எங்க அம்மா வந்து குலாப் ஜாமுன் பண்றாங்க கிச்சன்ல. எங்க அம்மா என்ன பண்றாங்க? குலாப் ஜாமுன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து ஹாலில் இருக்கேன், ஹாலில் உட்காந்துருக்கேன், ஹாலில் புக்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து நல்லா வாசனை வருது. ஏலக்காயெல்லாம் போட்டு எங்க அம்மா குலாப் ஜாமுன் பண்றாங்க. நல்ல ஒரு வாசனை வருது. நான் என்ன பண்றேன்? ஹாலில் இருந்துகிட்டே நான் ப்ரீத் பண்றப்ப நான் என்ன நினைக்கிறேன், அம்மா என்னமா பண்றேன்? குலாப் ஜாமுன் பண்றேன்டா செல்லும். அம்மா சின்ன வயசு நான் கேட்டுக்கிறேன் கேள்வி நான். ஸோ எங்க அம்மா சொல்றாங்க குலாப் ஜாமுன் பண்றேன்டான்னு சொல்றாங்க. இப்போ நான் நினைச்சுக்கிறேன் நான் குலாப் ஜாமுன் பார்க்கல இல்லையா, எனக்கு என்ன தெரியும்? Just a small girl. I'm smelling cardamom. So I'm thinking, oh, ஏலக்காய் வாசனை வந்தா குலாப் ஜாமுன். நான் வெறும் வாசனை தான் பிடிச்சேன் இல்லையா, அப்ப நான் என்ன நினைச்சுக்கிறேன்? வெறும் வாசனை தான் குலாப் ஜாமுன் நினைச்சுக்கிறேன். அப்படி என்ன பண்ணி கொஞ்சம் பசிக்குது, கிட்ட போய் கிச்சன்ல போய் பார்த்துட்டேன். ஹே, குலாப் ஜாமுனா இப்படிதான் இருக்குமா? அழகா ரவுண்ட் ரவுண்டா ஸ்பியர்ஸ். So actually it has a shape. இப்போ நான் பார்த்துட்டேன், இப்போ எனக்கு தெரியுது குலாப் ஜாமுனுக்கு ஷேப் இருக்கு அப்படின்னு. ஆனா நான் இன்னும் சாப்பிடல. ஆனா எங்க அம்மா என்ன பண்ணாங்க, அதை போய் நிவேதம் பண்ணிட்டு முதல்ல குலாப் ஜாமுன் ஊட்டி விட்டாங்க பாரு. அப்போ வாயில வச்ச பாரு குலாப் ஜாமுன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, வாவ் இவ்வளவு டேஸ்டியா இருக்கும் இந்த குலாப் ஜாமுன். இது இவ்வளவு சாஃப்டா, இவ்வளவு டேஸ்டி, ஜூசி. இதே மாதிரிதான் பக்தன். முதல்ல அந்த வாசனை மட்டும் பார்த்தது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். லைட் மட்டும்தான், பிரம்மன் மட்டும்தான். அந்த வாசனை மட்டும் நுகர்ந்த நாலேஜ் யாருக்கும் கொடுக்காது. எவ்விதமான மனிதர்கள் வந்து பிரம்மத்தை மட்டும் வர்ஷிப் பண்ணுவாங்க. Or the destination is going to be Brahma Jyoti. ஞானிகள் வந்து அருபவாதி. பகவானுடைய பிரம்மன் தான் அவருக்கு கிடைக்குது. கரெக்டா? ஸோ அவங்க வருஷத்துக்கு தந்தாமே அது கிடைக்குது. பிரம்ம ஜோதி லைக்குமாங்க. அடுத்தது அதோட ஒரு படி மேல யோகிக்கு என்ன பண்ணும்? பிராணத்தையும் மூச்சு பயிற்சி நம்மள பிராணாயம் நாமளே கடைசி நம்ம பிராணத்தையும் வந்தா அவங்க இருதயம் என்ற அக்னியில் உள்ள அந்த பரமாத்மாவுக்கு அர்ப்பணித்து விடுகின்றனர். அப்ப அந்த யோகிகளுக்கு அடுத்த கட்டம் இன்னும் மேல போகுது. சத்ருபுரத்தை பகவானுடைய சத்ருபுஜத்தோடு சங்கு சக்கர கதா பத்ம இத ஷட்புஜத்தோடு பகவானை தரிசனம் செய்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு பலவிதமான வைகுண்ட லோகங்கள் கிடைக்கும். லோக்கலைஸ்டு அந்த பிளானட்லயே பகவான் இடம் கொடுத்துறாரு. முதல்ல சரி நீங்க தூரமா தங்கிக்கோ பரவாயில்ல, யாரோ வந்தா சத்திரத்தை இடம் இருக்கிறாங்க இல்லையா, ஊர் பேர் தெரியாத யாரும் இந்த தூரத்துல இந்த ஜவானர்களா இருப்பாங்க, அந்த காலத்துல சத்திரத்தை தங்கிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தூரத்துல பிரம்ம ஜோதியில தங்கிக்கோ. தூரமா இருந்தா அது போகும். இல்லைன்னா கொஞ்சம் பக்கத்துல இருந்தா ஓகேவா, என்னுடைய கிராமத்துக்கு வா, கிராமத்துல எனக்கு தெரிஞ்ச வீட்டுல எந்த வீட்டுல வேணாலும் தங்கிப்போம். பல வைகுண்ட லோகாஸ் இருக்கு, அங்க எங்க வேணாலும் தங்கிப்போம். அதுவும் நான் அங்கேயும் இருந்தேன். இதுவிட பக்கத்துல வரணும்னா பக்தர்கள் மட்டுமே பகவானை முழுமையாக நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் தரிசனம் செய்கிறாங்க. சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் கிருஷ்ணா, தட் ஃபார்ம் சுப்ரீம் பர்சனல் ஃபார்ம் ஆஃப் கிருஷ்ணா, அதை ரிலீஸ் பண்றாங்க. யாரு? பக்தர்கள் மட்டுமே அந்த முழுமையான லிஸ்ட் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், சுத்தி வளர்ச்சி இல்லாம இதர தேவதேவன் வர்ஷிப் பண்ணா ஓகே, பண்ணாலும் நம்ம முடிச்சிடுவோம். இன்டைரக்டா நம்ம யாரை வர்ஷிப் பண்றோம்? கடைசியில பகவானை தான் வர்ஷிப் பண்றோம். டைரக்டாவே அந்த வர்ஷிப் பண்ணிட்டு போனா இல்லையா, அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். அதுவும் அது தற்காலிகமான இன்னொரு விஷயம், அது டெம்பரரி. ஆனா பகவானுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே பெர்மனன்ட், எட்டர்னல். ஸோ அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டு விஷயம், முக்கியமான விஷயம் அதை பாருங்க. அடுத்தது இந்த மாதிரி இருக்கிறச்சு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி தான் வர்ணாசிரம தர்மம். ஸோ அடுத்தது இம்பார்ட்டன்ட் மிஸ்கன்செப்ஷன், அதாவது என்ன தவறான புரிந்துணர்வு இருந்தது, பிறப்பின் அடிப்படையில். நிறைய பேர் சொல்றாங்க பகவத்கீதா கேஸ்ட் சிஸ்டம்ப்பா, படிக்காதீங்க. உண்மையிலே என்ன சொல்லிட்டுமா, இந்த மாதிரி இருக்கிறச்சு வந்து என்ன சொன்னேன், யாஷிகா மாதிரி இருக்கிறச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் கூட மார்க்கத்தில் இருந்தேன். இப்போ இங்கே கூட இந்த when I was doing my 10th standard, நான் 10th எழுதும் போது நான் இங்கே கடப்பாடி இன்ஸ்டியூட்டில் தான் இருக்கேன். ஆக்சுவலி 3 வருஷம் நான் 10th 11th 12th எல்லாம் எழுதிச்சு இங்கே தான் இருக்கேன். அப்போலாம் எனக்கு பகவத்கீதான்னு தெரியாது. அப்போலாம் நான் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, உண்மையே சொல்றேன். கேஸ்ட் சிஸ்டம் இதெல்லாம் படிக்கக்கூடாது, வலு சாஸ்திரம் தான் இதெல்லாம் படிக்கக்கூடாது. ஏன் எல்லாம் கேஸ்ட் சிஸ்டம் இருக்கும், எவ்வளோ பெரிய விதத்து நமக்கு படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஒண்ணுமே கிடையாது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒருத்தருக்கும் ஒரு குணங்கள். இவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்மா பிடிக்கும்? மேக்ஸ் பிடிக்குமா? மேக்ஸ் பிடிக்கும். ஓகே பிரபு, உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? தமிழ். பிரபு எனக்கு என்ன தெரியுமா பிடிக்கும்? இப்ப எனக்கு பிடிக்கிறதெல்லாம் ஒரு விஷயம் தான். சின்ன வயசுல நான் படிச்சு எனக்கு பிடிச்சது சயின்ஸ் சொல்லலாம். கெமிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கெமிஸ்ட்ரி, ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரி ஆல்வேஸ் யூஸ் டு டு. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன். இதுக்கே ஒருத்தர் இந்த
எல்லாருமே பக்தர்கள் தான். நமக்குள்ள எத்தனை வேறுபாடு இருக்கு, நமக்குள்ள லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எவ்வளவு இருக்கு இல்லையா? ஒருத்தருத்தரால ஒவ்வொரு காரியத்தை தான் செய்ய முடியும். பிராமணர்களால சத்திரியர் மாதிரி நாட்டை போட்டு சண்டை போட்டு பாதுகாக்கலாம் முடியுமா? அந்த தோல் பலம் இருக்கு அவர்கிட்ட. பிராமணரால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? So why there is discrimination? Krishna is not doing that in the first place. கிருஷ்ணா அதை பண்ணவே இல்லையே. நமக்கு இயற்கையா நம்மளால என்ன பண்ண முடியுமோ அது தகுந்த மாதிரி நம்ம அம்மா அந்த குரூப்ல போய் அலாட் ஆயிட்டோம், அவ்வளவுதான். நேச்சுரலாவே we belong to the particular varna, அவ்வளவுதான். கிருஷ்ணர் ஒண்ணு வந்து டிவைட் பண்ணுறது இவன் தோ, அதான் பகவான் சொல்றாரு, கர்த்தாரும் அக்கார்த்தரும். இவன் தோ யூ நோ தட் ஐ அம் தி ஒன் கிரியேட்டிங், நானே தான் இதை உருவாக்குகிறேன், என்னால் உருவாக்கப்படுறதா என் சக்திகளை கொண்டு உருவாக்குகிறேன். அதே சமயத்தில் நான் யாருக்கும் பாரபட்சமும் பார்க்கறதா, இதுக்கெல்லாம் நான் அப்பாற்பட்டவன் என்பதை புரிந்து கொள். ஸோ பகவான் யாரும் பார்ஷியலிட்டியா பார்க்கறது, இஸ் நாட் பார்ஷியல் எனி சிங்கிள் வர்ணா ஆர் சம்திங். ஸோ இது எல்லாமே இருந்தாதான் பேலன்ஸ்டா இருந்தாதான் நீங்க. அதுதான் பிரபுபாத் என்ன சொல்றாரு, சத்ரியனோ வைஷ்யரோ சூத்ரனோ பிராமணோ எந்த வர்ணத்துல வேணா இருந்துப்போ, எந்த ஆசிரமத்துல வேணா இருந்துப்போ, பிரம்மச்சார ஆசிரமோ இல்ல கிரகஸ்த ஆசிரமோ வானப்பிரஸ்தமோ சன்னியாசாசிரமோ எந்த ஆசிரமத்துல வேணா இருந்துக்கோ, எந்த வர்ணத்துல வேணா இருந்துக்கோ, ஆனா என்னவா இருக்கணும், வைஷ்ணவனா மாறணும், அவ்வளவுதான். அதுதான் முக்கியம். வைஷ்ணவரா இருந்து நம்ம கிருஷ்ணாவை சென்டர்ல வச்சுட்டு நம்ம இருந்தா குடும்பமே எப்படி இருக்கும், வைகுண்டமா மாறிடும். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இவ்வளவு அழகா இருக்காருல பகவான் இதெல்லாம் சொல்றாரு. ஸோ புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளும் செய்கின்ற செயல்களும் எப்படி இருக்கணும், அதுக்கு அந்த செயல்களுக்கு பந்தப்படுற மாதிரி அதோட அட்டாச்மெண்ட் இல்லாம நம்ம செயல்களை செஞ்சு எவ்வளவு இதை புரிந்து கொள்கிறானோ, அதாவது கிருஷ்ணா இஸ் நாட் என்டாங்கிள்னு அந்த செயலை யார் புரிந்து கொள்கிறானோ அவனும் ஹீல் ஆல்சோ பி நாட் என்டாங்கிள் அப்படின்னு பல ஸ்ருதின்னு சொல்லலாம். கடைசியில பகவான் ஒரு ஸ்லோகம் சொல்றாரு, யார் ஒருவர் இதை புரிந்து கொண்டு உயிரை விடுகின்றார்களோ இறக்கம் தருவாயும் மரணம் ஒருவனுக்கு மரணம் வரப்போகிறது. ஓகே, அப்ப அவன் நினைக்கிறான் கிருஷ்ணனுடைய உருவம் எவ்வளவு திவ்யமானது, கிருஷ்ணனுடைய லீலைகள் எவ்வளவு திவ்யமானது அப்படி நினைச்சுட்டே போனது, அவ்வளவுதான். மறுபிறவி கிடையாது, முடிஞ்சு போச்சு. அந்த ரெண்டு விஷயத்தை நினைச்சா போறாரு, மறுபிறவி கிடையாது. ஜஸ்ட் அந்த டைம் அந்த லாஸ்ட் செகண்ட் இருக்கு இல்லையா, அப்போ நினைச்சா போதும், பகவானே உன்னுடைய திவ்யமான உருவம் இருக்கிறது எத்தனை அழகானது, பகவானே உன்னுடைய லீலைகள் எத்தனை திவ்யமானது, அவ்வளவுதான். மெட்டீரியல் இல்லைன்ற ஒரு அறிவு அந்த அளவுக்கு புரிந்துணர்வு தான் போகன்றாரு, மறுபிறவியே இல்லை. இது பலஸ்ருதி. இன்னும் அதுக்கு மேல உணர்வு சொல்றாரு, என்ன சொல்றாரு, வீத்த ராக பய குரோதம் இந்த மூணு விஷயங்களை யாரு தெரிகிறாங்களோ, ராகம்னா நம்ம பாடுற அந்த ராகம் இல்ல, இச்சைகள் நம்ம இருக்கிற டிசையர்ஸ், அட்டாச்மெண்ட், பௌதிக அட்டாச்மெண்ட், பௌதிக பொருட்கள் மீது இருக்கின்ற அட்டாச்மெண்ட், அது குரோதம் தெரியும், குரோதம் என்னது, கோபம், பயம், ஃபியர், இந்த மூணு விஷயத்தை யாரு விடுறாங்களோ அந்த மூணு விஷயத்தை விட்டுட்டு என்ன பண்ணணும், பகவான ஆசிரமத்துக்கணும். நம்ம எப்படி பிரபுபாத ஆசிரம குரு ஆசிரமம் எடுக்கணும் எஸ்கான், அதே மாதிரி பகவானே உன் பாதத்தையும் நான் தஞ்சம் அடைகிறேன் அப்படின்னு சரண்டர் ஆகணும். சரண்டர் ஆகிட்டு இன்னொன்னு பண்ணணும், என்ன பண்ணணும், பகவானோட அவர் சொன்னபடி அது பிரகாரம் நடக்கும். பக்தி பண்றாங்க இந்த மாதிரி யார் வந்து இந்த பயம் கோபம் அந்த காமம் எல்லாம் இல்லாம யார் பக்தி பண்றாங்களோ ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு மனசுல பிரேமம் உண்டாகுமா. எப்படி அப்படின்னாக்கா பகவான் சொல்றாரு, நான் வந்து அவர்களை தூய்மைப்படுகிறேன், உன்னோட அறிவை வழங்குகிறேன். அந்த அறிவை என்ன பண்ணுதா, அவங்க அப்படியே உள்ள இருக்கிற அந்த செல்ஃப் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எரித்து சாம்பல் ஆகுது. அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, ஹிருதயம் வந்து நெகிழ்கிறது, அவங்களுக்குள்ள அந்த பிரீத்தியானது ஆட்டோமேட்டிக்கா உருவாக்கும். பகவான் கடைசியில அந்த பியூரிஃபைடு ஸ்டேட்ல பகவான் என்ன பண்றாரு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம மெட்டாலர்ஜியில படிப்பீங்க, கெமிஸ்ட்ரியில பிசிக்ஸ் எல்லாம் படிப்பீங்க. முதல்ல இந்த தங்கம் வந்து எடுத்தோடனே பலப்படம் வருதா, தங்கம் எப்படி வருது, எவ்வளவு பல மெட்டல்ஸோட கலந்து கலாய்ஸோட கலந்துருக்கியா, கொஞ்சமா ஃபர்னஸ்ல போட்டு ஹீட் பண்றோம், ஹீட் பண்றோமா இல்லையா, ஹீட் பண்ண அந்த அனல் படப்பாடு உருகி 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 கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் பிரித்து எடுக்கப்படுகிறது. அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற அனைத்தும் ஒண்ணு இந்த நம்ம பண்ணிக்கின்ற பகவானுடைய தொண்டினாலும் அந்த உன்னத அறிவாலும் எரிக்கின்ற சாம்பலாகிறது. கடைசியில விரீஷ்ல பியூரிஃபைட் ஸ்டேட். அப்போ பகவான் அந்த உன்னதமான பிரீத்தி நம்ம விதயத்துல என்கிறாங்க. இதையும் நம்ம ஒரு பலஸ்ருதின்னு சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகாஸ் எல்லாம் நான் சொல்றேன். இது இன்னும் நிறைய ஸ்லோகா இருக்கு. நான் 4-5 ஸ்லைட்ல நம்ம இந்த ஒரு வாரம் முடிச்சுக்கலாம். நான் இது ஸ்பீடா சொல்லி நான் ஒண்ணுமே இல்லை, 5 விஷயத்த சொல்லி நான் முடிச்சிடலாம். பட் எனக்கு விருப்பம் இல்லை அப்படி சொல்றது. பகவான் வர்ணாசிரமம் பத்தி பேசுறாரு, பகவான் வந்து விதவிதமான யஜ்ஞத்தை பத்தி பேசுறாரு, பகவான் கடைசியில அர்ஜுனா எழுந்திருந்து ஃபைட் அப்படின்னு முடிச்சிடலாம். அவ்வளவுதான். கோட் சாப்பிட்டு இருக்கு, யார் எல்லாரும் விதவிதமான யஜ்ஞம் பண்ணுவோ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். என்ன இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இன்ட்ரிகசிஸ் எவ்வளவு இருக்கு, புத்திசாலிகளுக்கே விஷயம் தெரியாது. அப்போ நம்ம கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு அதை கொஞ்சம் அழகா பார்த்து புரிஞ்சுக்கலாம். நம்ம மெனக்கட்டு வந்து பகவான் சொல்லியிருக்காரு, அது நம்ம அவ்வளவு ஈஸியா நம்ம அது ஒரு செஷன் நம்ம சீக்கிரமா அடிச்சுட்டு போயிட்டா நல்லா இருக்காது. அதனால நான் எஃபெக்ட் போட்டு இத்தனை ஸ்லைட்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ அடுத்தது பகவான் எனக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாம், இதெல்லாம் முடியும் போது ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஓகே, ஓகே.
இப்போ ஒருத்தர் ஒவ்வொரு விதமான செயல்களை பண்றாரு அப்படின்னு பகவான் சொல்றாரு. ஆக்டிவிட்டிஸ் அப்படி பாக்குறச்சு கர்மா, விகர்மா, அகர்மா இப்படின்னு நம்மளுடைய செயல்களை 3 விதமா பிரிக்கலாம். கர்மானா என்ன? கர்மா நம்ம மோஸ்ட்லி நம்ம தெரிஞ்ச கர்மானா வினை, ஆக்ஷன் அப்படி சொல்றீங்க. எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நியூட்டன்ஸ் தான். நம்ம ஏதாவது செயல் பண்ணா அதுக்கு ஒரு வினை வருது இல்லையா, ரியாக்ஷன், அதுவும் கர்மா தான். கார்மிக் ரியாக்ஷனும் கர்மா தான். நீ ஏதாவது புண்ணியம் பண்ற இல்லையா, புண்ணிய கர்மா, அதுவும் கர்மா தான். எந்த கான்டெக்ட்ல அது என்ன பகவான் சொல்ல வரான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கர்மாக்கு இப்போ அதே மாதிரி யக்ஞனா, யக்ஞ புருஷர் விஷ்ணுன்னு அர்த்தம். யக்ஞ டஸ் நாட் மீன் அக்னில ஸ்வாஹா ஸ்வாஹா நெய்யை விட்டு பண்றது மட்டும் யக்ஞ. ஸோ அந்தந்த கான்டெக்ட் அந்த மாதிரி எதுவும் மாறுது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி கர்மா, புண்ணியம் பண்ற இல்லையா கர்மா. ஸோ அதுக்கு விளைவுகள் இருக்கா இல்லையா? ஒரு புண்ணியம் செயல் பண்ற உனக்கு புண்ணியம் வந்து சேருமா இல்லையா? கண்டிப்பா வரும். ஸோ இட் ஹஸ் காட் எ ரியாக்ஷன். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ விகர்மானா என்ன, அகர்மானா என்ன பார்க்கணும். விகர்மா அப்படின்னா என்ன? எதெல்லாம் சாஸ்திரங்களை பண்ணக்கூடாது, ப்ரொஹிபிட்டட்னு சொல்லியிருப்போம். இதெல்லாம் வந்து நல்லது இல்லை, இதெல்லாம் பண்ணா பாவம் வரும்பா அப்படின்னு எதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் வந்து விகர்மா, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப நமக்கு என்ன விளைவுகள் வரும்? புண்ணிய கர்மா வருமா, பாப்ப கர்மா வருமா? சிம்பிள் ரியாக்ஷன், பாப்பம் வரும் இல்லையா? இதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கா இல்லையா? இருக்கு. ஸோ கர்மா பண்ணாலும் ரியாக்ஷன் இருக்கு, விகர்மா பண்ணாலும் ரியாக்ஷன் இருக்கு. இப்ப நீங்க சொல்லணும் புண்ணியம் பண்ணா, புண்ணியம் பண்ணா நல்லது தானே, நல்லது. ஓகே, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் அப்போ கர்மா பண்ணணுமா விகர்மா பண்ணணுமா? ஆன்சர் பண்ணுங்க டக்குனு. கர்மா தான் பண்ணணும். கரெக்டா? கிடையாது, கிடையாது. கர்மா பண்ணணும். வெரி குட். இதான் நம்ம இஸ்கான் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் பிரபு. இஸ்கான் முன்னாடி நான் இதே வந்து தான் சொன்னேன். கர்மா தான் புண்ணியம் வருமா, புண்ணியம் பண்ணுங்க. அம்மா இந்த கோயில எத்தனை வாடி படிக்க தெரியுமா? ஐம் நாட் ஜோக்கிங். இந்த கணபதி இங்க இருக்க கணபதி கோயில் இப்ப மறந்துச்சு. இந்த பக்கம் இருக்கா கணபதி அம்மன் கோயில். நான் 10th ரிசல்ட் எனக்கு வந்து நல்லா கெமிஸ்ட்ரி எனக்கு பிடிக்கும் இல்லையா? கெமிஸ்ட்ரியில நான் 96% வாங்க சொல்லிட்டு இந்த கணபதி அம்மன் எவ்வளவு ஐஸ் பிடிச்சிருக்கேன் தெரியுமா? தினமும் வந்து படிக்கிறேன் இந்த கோயில். ஆக தீபம் ஏற்றிருக்கேன். அப்பவே கீர்த்தனா பாட்டு வச்சு பூஜாரி கிட்ட சான்ஸ்லாம் கேட்டுருக்கேன். இப்ப எனக்கு பார்த்தா ஒரு ஞாபகம் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எதுக்காக சொல்ல புண்ணியமும் பண்ணக்கூடாது, பாம்பு. ஏன்னாக்கா புண்ணியம் பண்ணா நம்ம எங்க போறோமா? சொர்க்கத்துக்கு போறோமா? புண்ணியம் போட்டா இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்போம். அப்புறம் இந்த என்ன பண்றாரு? இல்லை நீ பாரு குடிச்சுட்டே இருக்க, அமிர்த நாளும் குத்துதானே குடிச்சுட்டே இருக்கியா? ஒரு 8 ஒரு வர என்ன வந்து வேணும்? பூவலைகள் வந்துதான் வேணும். பாவம் பண்ண எங்க போகணும்? ஒரு நரகத்துக்கு போகணும். அங்க போய் அந்த முடி பாகமோ என்ன பாகமோ அந்த எல்லா கொடுமை நம்ம வச்சுட்டு கதறி அதுக்கப்புறம் போறோம் 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 இனிமே நான் பாவமே பண்ண மாட்டேன் வச்சுட்டு திருப்பி எங்க வரணும்? பூலோகத்துக்கு தான் வரணும். கடைசியில this is the way you have to escape. மனித பிறவி தான் ரூட் ஹோல். பிரபுபாத சொல்றாரு ரூட் ஹோல்னா என்ன? இது வழியா தப்பிக்க முடியும். மனித பிறவி அவ்வளவு அபூர்வமானது. நாயோ புனையாவோ நம்ம பிறந்துதான் ஹரிநாமத்தை இப்படி நம்ம உச்சாரணம் செய்ய முடியுமா? 84 லட்சம் பிறவிகள் எடுத்திருக்கோம். நமக்கு தெரியாம அத்தனையும் நம்ம யோசிச்சு பார்க்கல. நான் உங்களுக்கு ஒரே ஒரு பிக்சர் தான் பார்த்தேன். இதுல ஆக்சுவலி பகவத்கீதா இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் இந்த ஆத்மா வந்து எப்படி இந்த உடல் விட்டு உடல் போறது இல்லையா? அதை பார்த்தேன். எத்தனை பிரிவு நிஜமா சொல்றேன். எங்க அப்பா வந்து பகவத்கீதை கொடுக்குறச்ச எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும் நினைக்கிறேன். 26 வயசு வரைக்கும் நான் தொட்டு கூட பார்ப்பேன். தொடச்சு பூஜையிலேயே வச்சுட்டு இருந்தேன். ஒரே ஒரு நாள் ஒரு ஏகாதேசத்தை தூசியா இருக்கேன்னு தட்டி பார்த்தேன். அப்ப தட்டி பார்த்துச்சு நடுவில் இந்த சில்வர் வாம்ஸ் மாதிரி இருக்கும் பாரு, தட்டி விட்டேன். அப்ப அந்த பர்டிகுலர் பேஜ் தான் கண்ணில் பட்டது, இந்த சோல் மைக்ரேட்டிங். அதை பார்த்து உட்கார்ந்தவதான் நான். அன்னைக்கு முழுக்க நான் எழுதி போயிரு அந்த பிக்சரே தான் பார்த்துக்கணும். இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமா சரி இது தெரியாம போச்சு. உண்மையா ஒரே ஒரு பிக்சர் தான் பார்த்தேன். பிரபுபாதோட பவர், அந்த ஆச்சாரியோட பவர். அடுத்த நாள் ஓடினேன். இஸ்கான்னா என்ன தெரியாது, இஸ்கான் ஃபுல் ஃபார்ம் தெரியாது, இஸ்கான்னா எங்க இருக்கு ஒண்ணுமே தெரியாது. அடுத்த நாள் ஓடினேன். ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் த பியூர் டிவோட்டி ரைட்டிங் பகவத்கீதா. ஸோ நம்ம பாவமும் பண்ணக்கூடாது, புண்ணியமும் பண்ணக்கூடாது. நமக்கு லூப் ஹோல் இந்த மனித பிறவி தான். பிரபுபாதர் வந்து இதுல தானே தப்பிக்க முடியும். அதனால நம்ம அக்கர்மா தான் பண்ணணும். அப்ப அக்கர்மானா என்ன, எப்படி பண்ணணும்? பகவான் சொல்றாரு ஒரு காரியத்தை பண்ற. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போஸ்ட்மேன் வராருமா, லெட்டர் போடுறாரு. லெட்டர் போட்டு போயிட்டே இருக்காரா இல்லையா? ரொம்ப இடுப்போட அட்டாச்மெண்டோட செய்யறாரா? ஒரு ஃபார்மர் இருக்காரு, ஏர் விழுறாரு, வேலை முடிச்சுட்டு போயிடறாரு. ஸோ டியூட்டி அக்கார்டிங் டு டியூட்டி தே ஆர் டூயிங் தேர் ஜாப், ரைட்? வேலை இருக்க பண்ணணும், அது டியூட்டி. ஸோ தே ஆர் டூயிங் இட், நாட் இட் சோ மச் ஆஃப் அட்டாச்மெண்ட். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப அட்டாச்மெண்டோட ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்த பண்ணா ஒரு ரிசல்ட் வருது இல்லையா? அந்த ரிசல்ட் நம்பி நம்ம இருக்கக்கூடாது. இட் நாட் பி டிபெண்டன்ட் ஆன் தி ரிசல்ட் ஆல்சோ. ஒரு வேலையை பண்ணணும், அது ஒரு ரிசல்ட் கொடுக்குது, அந்த ரிசல்ட்டையும் நம்பி நம்ம இருக்கக்கூடாது. இப்படி வந்து பலனை எதிர்பார்க்காம நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். பலனை எதிர்பார்த்து பாவமோ புண்ணியமோ வரதுனால தான் நான் இந்த காரியத்தை செய்யறேன்னாக்கா அப்போ பந்தப்பட்டு விடுவோம். கர்ம பந்தம் உண்டாகுது. சம்சாரத்துல நம்ம விடுபட முடியாது. அதான் சீக்ரெட். திஸ் இஸ் த சீக்ரெட். இதை அறிந்தவன் இருக்கிறானே பண்டிதன். நம்ம எல்லாரும் பண்டிதராயிடும். அவ்வளவுதான். இஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் என்ன சீக்ரெட் ஒண்ணு இல்லை, கிருஷ்ணா இருக்கணும், புரிஞ்சு போச்சு. எதை செய்யணும், பகவானே நான் செய்யறேன்.
பாஸோ கையில என்னால முடிஞ்ச ப்ரிப்பரேஷன் நான் பண்ணிட்டேன், விழுந்து வந்து படிச்சிட்டேன்பா, மார்க் என் கையில இல்லை. திருத்த அவர் கையில எக்ஸாம் நல்ல மூட்ல இருந்தா நிறைய மார்க் போட போறாரு. சில சமயம் இன்வெஸ்டிகேஷன் புரியலன்னா எப்படி மைனஸ் பண்ணி ரொம்ப பண்ற போறாரு. அவ்வளவுதான் நிறைய நடந்து எனக்கு அந்த மாதிரி. ஸோ நம்ம கையில ப்ரிப்பேர் பண்ற வரைக்கும் நம்ம கையில இருக்கு, ரிசல்ட் மார்க்ஸ் நம்ம கையில இல்லை. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம், பகவான் கிட்ட விட்டுருவோம். எதை இருந்தாலும் கிருஷ்ணார் பண்ணணும், அது கிருஷ்ணருடைய திருப்திக்காக செய்யறோம் இல்லையா, அது அக்கர்மம். அப்போ இட் இஸ் as good as not doing it அப்படின்னு அர்த்தம். நீ செயலை பண்ணணும் ஆனா பண்ணணும். ஏன் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடுற, நீ உன்னுடைய குழந்தைகளை திருப்திப்படுத்த வேணாம் பண்ணலையே. அர்ஜுனா சண்டை போட்டாரு, கோவத்தவா சண்டை போட்டாரா இல்லையே, அவனை பிடிக்கல சண்டை போட்டாரா இல்லையே. பகவான் சொன்னார், கிருஷ்ணா சொன்னார், நான் பண்ணேன், அவ்வளவுதான். வெளியே பத்தி யோசிக்கவே இல்லை. கிருஷ்ணா சொல்லிடுறது, நீ பண்ண, நான் சொல்றேன் நீ பண்ணு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கிருஷ்ணரே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, கோவத்துல ஒரு சண்டை போடும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு செயலை செய்யறோம்னா ரொம்ப அட்டாச்மெண்ட் இல்லாம செய்யணும். இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம தான் பண்ணிட்டு இருக்காங்க குணங்கள் எல்லாம் பகவான் சொல்றாரு. எப்படி இருப்பாரா, முக்கியமான குணங்கள் எல்லாம் இருக்கும். முக்தி கிடைக்கணும், முக்தினா உடனே நம்ம நினைக்க பகவான் அங்கங்க சொல்வார், மோக்ஷே சாமி அப்படின்னு சொல்லுவார். அசுபாத் மோக்ஷே அசுபாத் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் உடனே நம்ம சொல்றாரு, முக்தினா சாயுஜ முக்தி தான், சாலோக்கிய சாரூக்கிய சாமிப்பிய சாஷ்டி, இப்படி நிறைய இருக்கு. முக்திலேயே பல வகை இருக்கு. இதுவும் நமக்கு இஸ்கான் வந்ததுக்கு அப்புறம் பகவத்கீதை படிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த அறிவெல்லாம் நமக்கு வருது. முக்தினா பகவான் அதை பத்தி சொல்றாரு, சம்சாரத்துல இருந்து இந்த கர்ம பலத்திலிருந்து விடுபடுவாய் சொல்றாரு, அவ்வளவுதான். இட் கேன் ஆல்சோ மீன் liberating from all the sinful reactions and going to Krishna. Okay, so இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், கர்மாவும் பண்ணக்கூடாது, விகர்மாவும் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், கர்மா in action. So we should see in action and action. செயலின்மையை செயலில் நாம் காண வேண்டும், செயலின்மை செயலில் காண வேண்டும். அப்படின்னு என்ன, நம்ம செய்யறத பகவானுக்குன்னு நம்ம அவருடைய திருப்திக்காக பண்ணனாக்கா, நம்ம புலனுடைய திருப்திக்காக பண்ணாம இருந்தாக்கா அது அகர்மா. அது ஒரு டிவோஷனல் ஆக்டிவிட்டி ஆயிடுது. ஏன்னா அது டிவோஷன் பக்தி தொண்டா மாதிரி இருக்கு, அதனால கர்மம் இல்லப்பா அப்படின்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஈஸியா. ஓகே, இப்போ கதைக்கு வந்துட்டோம். ரெண்டு ஸ்லைட் தான், அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த கிளாஸ்ல வந்து இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் ஒரேடியா போட்டு நான் திணிக்க விரும்பல. ரசிச்சு நம்ம இந்த அத்தியாயத்தை வந்து நம்ம ஏன்னா இந்த அத்தியாயம் இருக்கு இந்த உன்னத அறிவு, இதுவே ஒரு குட்டி சம்மரி மாதிரி. ஏன்னா பகவான் கர்மத்தை பண்ண சொல்றாரு, டிஃபரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பத்தி சொல்றாரு. இப்ப ஞானத்துல இருந்து கர்மத்தை எப்படி பண்ணணும்னு சொல்றாரு. இந்த பிளாட்ஃபார்ம் ஆஃப் ஞானா how you should do this activities ன்றாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தா சாக்ரிஃபைஸ் டிஃபரெண்ட் யஜ்ஞாஸ் பத்தி பேசுறாரு. கடைசியில க்ளோரி சப்ஜெக்ட் சொல்ற கன்க்ளூஷன் எல்லாமே பக்தியில முடிவுன்றாரு. மொத்தம் பார்த்தா இதுவே ஒரு குட்டி பகவத்கீதை மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ரஷ். இதெல்லாம் நம்ம அழகா ரசிச்சு பார்க்கலாம். ஒரு குட்டி கதை இந்த ஓகே நான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன், அது பிளே ஆகும்போது யூசிங். ஓகே, ஒரு நாய்க்குட்டி என்ன பண்றதா, பசி, அந்த நாய்க்குட்டி சண்டை போட்டு இன்னொரு நாய்க்கிட்ட இருந்து ஒரு உணவே வாங்கிடுது. என்ன வேணா இருந்து போட்டோம், நம்ம சத்துவ குண நாய்னு வச்சுக்கோங்க. ஸோ சப்பாத்தி வாங்கிச்சுன்னு நினச்சிக்கலாம். ஓகே, சப்பாத்தி வாங்கிச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்படி எல்லாம் கடிச்சு பிடிச்சி ஒரு சப்பாத்தி கிடைச்சி நாய்க்கு என்ன பண்ணா, ஜாலியா வந்து நாய் டான்ஸ் ஆடிட்டே போடுறான். குறைச்ச பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வளர்த்துப்போம். பிரிட்ஜுக்கு அடியில் என்ன இருக்கும், பிரிட்ஜில் இருந்து அடியில் மழை பெஞ்சா கண்டிப்பா தண்ணி இருக்கும். ஸோ அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுறதா, பிரிட்ஜில் போச்சு ஹை கீழே பார்க்குது, இன்னொரு நாய்க்குட்டி இருக்கு, அது வாயில பாரு இன்னொரு சப்பாத்தி. ஆஹா, இதோட சண்டை போட்டு ஆமாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சின்ன பீஸோட அது இன்னும் பெருசா இருக்காம இருக்குது. அப்ப என்ன ஒரு பேராசை வருது. உனக்கு முதல்ல நினைச்சது போயிடலாம், பார்க்கறது கொஞ்சம் தண்ணி எல்லாம் கலங்குதா, பயமா இருக்கு, சண்டை போட்டு ஜெயிக்கணுமா. இல்ல எனக்கு அது வேணும், பேராசை அதிகமா இருக்கு, நான் சண்டை போனோம். ஆளு குலைக்க வந்தது பாரு, என்னாச்சு, இருந்ததும் தண்ணிக்குள்ள போச்சு. பேராசை பெருநஷ்டமாக்குறோமா இல்லையா, இதேதான் நம்ம மாரல் ஸ்டோரிஸ். ஆனால் மாரல் ஸ்டோரிஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேல்யூஸ் ஆஃப் பகவத்கீதால தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறச்சுன்னா வேல்யூஸ் ஆஃப் பகவத்கீதா தெரியும். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, டியூவாலிட்டிஸ்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. வெற்றி தோல்வி சமநிலையில் இருக்கணும், துக்கம் இன்பம் சமநிலையில் இருக்கணும். என்ன வேணாலும் வரலாம். சீதோஷ்ணர் பகவான் சொல்றாங்க அந்த மாதிரி. சில சமயம் வந்து நமக்கு உக்ரமான சில காரியங்கள் நடக்கும், பொறுத்துக்கணும். இது நம்மளுடைய தூய்மைக்காக தான் அப்படின்னு பொறுத்துக்கணும். பகவானே எப்படி இந்த காரியத்தை நான் 108 தேங்காய் வச்சேனே, என்னுடைய கூந்தலை நான் அவனுக்கு தந்தேனே, நான் உண்டியல காசு எவ்வளோ 108 rupees போட்ட உண்டியல, how can you do this to me, why should I suffer, why these things are happening to me. இப்படி நிறைய பேர் இருப்பாங்க, பகவானே சண்டை போடுவாங்க, கேள்வி இருப்பாங்க. நம்ம மாதிரிலாம் இல்லாம should have faith in Krishna. ஒரு காரியம் நடந்தா அது ஒரு விதமான ஒரு அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும். பகவான் சும்மா பண்ண மாட்டார், அவரை சமநிலைச்சுட்டா கண்டிக்கணும், அவ்வளவுதான். ஸோ வெற்றியோ தோல்வியோ துக்கமோ இன்பமோ சமநிலையில இருக்க வேண்டும், ஈக்குவல் வாய்ஸ். இப்படி இருந்துட்டோம்னாக்கா நம்மளை வந்து எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. நம்ம செய்யற எல்லா காரியங்களும் கிருஷ்ணார்ப்பணம்னு கிருஷ்ணனுடைய பிரீத்திக்காக செய்ய வேண்டும். இந்த மாதிரி யார் ஒன்று நிற்கிறானோ அவன் இந்த கிரீடியாக மாதிரி அவதிப்பட மாட்டான். அதான் மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. கரெக்டா இருக்கிறது நம்ம விட்டுறக்கூடாது.
பகவான் ஆக்சுவலி பகவான் தான் நமக்கு வாட் எவர் we are having he is only maintaining that whatever we are lacking is supplying that நம்ம கிட்ட என்ன இல்லையோ அதை பகவான் தருகிறார் நம்ம என்ன வச்சிருக்கோமோ அதையும் பாதுகாக்கும் அவர் தான் அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு எல்லாம் உள்ள கொண்டு வரேன்னா ஓகே ஸோ எனிவே திஸ் இஸ் த அப் டு திஸ் we will do இன்னும் ஒரு ஸ்லைட் இருக்கு I think I can play but in the link இல்ல மாதாஜி can you play yes As he crossed a bridge, he saw his reflection in the water. Thinking it was another dog with a bigger bone, he barked to grab it and dropped his own into the water. He lost everything. Morale. Greed makes you lose what you already have. புரிஞ்சுதா அது வரலையா மாட்டாங்க சைட்டில் அது திருப்பி போயிட்டாங்க. One day, a hungry dog found a bone. As he crossed a bridge, he saw his reflection in the water. பரவாயில்ல உங்க பாசம் போக நான் சொல்லிட்டே With a big bone, he barked to grab it and dropped his own into the water. He lost everything. Morale. சரி நீங்க அவங்க பார்க்க One day, a hungry dog found a bone. As he crossed a bridge, இன்னைக்கு நான் he வந்து saw his reflection ரிச்சி நான் நின்று வச்சு அதோடைய பிரதிபிம்பம் ரிஃப்ளெக்ஷனை பார்க்குது வாட்டர்ல பார்க்கும்போது என்ன நினைச்சிட்டு barked to grab it and அதனுடைய வாயிலும் உணவு இருக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுதா சண்டை போட தயாராகுது பிழைக்கும் போது என்ன ஆகுது தன்னுடைய உணர்வு ஆனதும் அந்த உணவு தண்ணிக்குள்ள விழுது ஸோ வி ஹேவ் டு லேர்ன் திஸ் ஓகேவா ஸோ இன்னும் ஒரே ஒரு மிஸ்கன்செப்ஷன் அந்த கண்டினியூ மாதாஜி இப்போ வருதா நோ யூ பரவாயில்ல நம்ம பார்த்து Okay, so these are the greatest misconceptions. Next slide, Ponga Mataji. Greatest misconceptions are really thinking. In our next slide, then we'll see one video, then another. Okay, so Bhagavad Gita வந்து இப்போ நான் கேள்வி கேட்குறேன் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா நான் முடிக்கிறேன் நான் ஷோயிங் ஆன்சர்ஸ் எனவே மாதாஜி ஷேர் ஓகே ஸோ Bhagavad Gita எப்பொழுது பேசப்பட்டது முதல் முறை எப்பொழுது பேசப்பட்டது யாரிடம் இந்த அறிவானது வழங்கப்பட்டது சூரியனுக்கு ரைட்டா ஸோ இட் இஸ் நாட் 5000 years அப்புறம் எல்லா பார்ட்ஸும் சேம் டெஸ்டினேஷன் டூ ஆல் பார்ட்ஸ் லீட் டு தி சேம் டெஸ்டினேஷன் யார் யார் எந்தெந்த வழியை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அது தகுந்தாற் போல் தான் பகவானுடைய ரியலைசேஷனும் கிடைக்கிறது ஸோ ஆல் பார்ட்ஸ் டோன்ட் லீட் டு தி சேம் டெஸ்டினேஷன் அடுத்தது கிருஷ்ணா பிறக்கிறாரா நம்மள மாதிரி பிறக்கின்றார் இருக்கின்றாரா கிருஷ்ணர் கிடையாது அவருடைய உண்மையா அவருடைய குணங்கள் லீலைகள் தோற்றம் எல்லாமே திவ்யமானது ஓகே பல பகவான்கள் இருக்கிறார் கலி பகவான் கல்கி பகவான் சூரிய பகவான் அந்த பகவான் இந்த பகவான் நிறைய பகவான் நம்ம சொல்றோம் இல்லையா ஸோ கரெக்டா அது பகவான் யாரையும் நம்ம சொல்லணும் பகவான் பராசர முனி வந்து டெஃபினேஷனே கொடுக்குறாரு யாருக்கெல்லாம் வந்து 6 ஆப்லன்ஸ் ஐஸ்வர்யங்கள் ஐஸ்வர்ய சமகிரச வீரச யசஸ்வஸ்ரீ இந்த மாதிரி நேம் ஆர் ஃபேம் வெல்த் நாலேஜ் பியூட்டி ஸ்ட்ரென்த் ரெனன்சியேஷன் இந்த மாதிரி இந்த 6 முழுமையாக 100% எல்லாத்துக்கும் 100 மார்க்ஸ் வாங்கினவர் யாரு கிருஷ்ணன் அவரை தான் நம்ம பகவான் சொல்லி ஏதேச்சா கலாபுருஷா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் நம்ம அது பாகவதத்துலையும் பார்ப்போம் எல்லாரையும் வேட்டும் லோகம் ஹிருதயத்தி யுகே யுகே ஸோ அவர் தான் நம்ம பகவான் என்று அழைக்கிறதுனா நம்ம பகவத்கீதை படிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த அறிவெல்லாம் வருது அப்புறம் இன்னொரு கேள்வி புண்ணியம் பண்ணணுமா பாவம் பண்ணக்கூடாது புண்ணியமும் பண்ணணுமா புண்ணியம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன செய்யணும் அக்கர்மா ஸோ ஆல் தீஸ் ஆர் மிஸ்கன்செப்ஷன்ஸ் ஓகே ஸோ வி ஹேவ் டு கரெக்ட் அவர் செல்ஸ் இதெல்லாம் லெசன்ஸ் இவ்வளோ லெசன்ஸ் நான் மெனக்கெட்டு போட்டிருக்கேன் இன்னொரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் படிச்சு உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க கடகடன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த பிரத்யேஷா பிரச்சேதாஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க
விஷ்ணுவை நோக்கி பகவானை நோக்கி பிரார்த்தனை பண்ற வழிபாடு பண்ற. அப்போ சிவபெருமான் தானாவே வருகின்றார். இஸ் கமிங், வாலண்டரி இஸ் கமிங். அவங்க வந்து கூப்பிடல, ஈஸ்வரன் வந்து சிவபெருமான கூப்பிடல, சிவபெருமான் வாலண்டியரா வராரு. அந்த பண்றாரு, ருத்ர கீதையும் அவர்களுக்கு வழங்குகிறார், உபதேசம் பண்றாரு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? வேருக்கு நம்ம தண்ணி ஊத்தினா போறோம், செடி காம்புக்கு தனித்தனியா செலக்ட் பண்ணி நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. வேற நோக்கி நம்ம தண்ணி செலுத்தினாலே போறோம், அது ஆட்டோமேட்டிக்கா எங்க போய் சேரணும் அங்க போய் சேர்ந்துடும். இதுல தெய்வங்களும் ஆனந்தம் அடைகின்றன. கிருஷ்ணா வழிபட்ட ஈஸ்வரன் ஓடி வர, சிவபெருமான் ஓடி வந்து அனுபவம் பண்ணார். அது ஒரு இதுவும் நம்மளோட எடுக்காது. ஸோ பகவானை பண்ணாலே எல்லா ஜீவராசிகளும் திருப்தி அடைக, எல்லா முன்னோர்களும் திருப்தி அடைகின்றனர், எல்லா ரிஷிகளும் ராஜ ரிஷிகளும் திருப்தி அடைகின்றனர். இந்த மாதிரி பகவான் ஒருத்தர் திருப்தி பண்ணாலே போறோம். மெனக்கட்டி இங்க அங்கே இங்கே போகவே நாம எதுக்கு டெம்பரரி ரிசல்ட்ஸ் நம்ம பின்னாடி போகணும். எட்டர்னல் சொல்யூஷன் என்ன வேணும்? ரூட் காஸ் நம்ம அட்ரஸ் பண்ணுவோமா? உள்காயம் இருக்கலாம், வெளில பேண்டேட் போட்டுக்கலாமா? உள்ள பயங்கரமா அடிபட்டுருக்கு, வெளில போயிட்டு நான் இல்லை பேண்டேட் போட்டுக்கேன் சரியாயிடும், காயம் சரியாயிடும், வெளில மட்டும் அவங்க தொடச்சு விட்டு பேண்டேட் போட்டால் சரியாயிடுமா உள்காயம்? ரூட் காசை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ரூட் காசு எப்படி பிறந்து என்ன ஜென்மா மிருத்யு ஜராவேதி இது போடும், முட்டுக்குள்ளே வைக்க வேண்டாமோ? அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஸோ டெம்பரரியான ரிசல்ட்ஸ் நம்ம ஆசைப்படுறோம். இதெல்லாம் வந்து நம்ம பேசணும். இந்த யக்யால இருந்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம். யக்யானா ஓமம் வளர்க்குறது, அக்னி யஜ்யம் பண்றது, அது மட்டும் யஜ்யம் இல்லை. யஜ்ய புருஷன்றது விஷ்ணு, இன்னும் நம்ம மக்களுக்கு கிருஷ்ணா. எந்த காரியத்தை நம்ம பலனை எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் யஜ்யம் தான். ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி யஜ்யம் பண்றாங்க. ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் வேணும்னா அது ஸ்பிரிச்சுவல் யஜ்யா. தமோ குணத்துல யஜ்யம் பண்ணலாம், ரஜோ குணத்துல யஜ்யம் பண்ணலாம், சத்துவ குணத்துல யஜ்யம் பண்ணலாம். அரக்கர்கள்லாம் எப்படி யஜ்யம் பண்ணாங்க? They cut down their body parts and put it in the fire. அவருக்கு கம்சா, இரண்யகசிபு, விருஷ்டாசுரன் எடுத்துக்கோங்க. சிவபெருமானும் பயங்கர கொடுமையான கல்வனை என்ன பண்ணனா, விரல கட் பண்ணி ஒரு நெருப்புல போட்டானா. சிவபெருமான் இன்னும் வரவில்லையா, என் தலையை கோயிலுக்கு நான் காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை கோயிலுக்கு போயிட்டானா. அப்ப சிவபெருமான் போறோம் நீ கட் பண்ணதே போறோம், நீ வேற சகிக்க முடியல, இந்த வேற கட் பண்ண போறியான்னு வந்துட்டாரு. சோ அனுகூலமா பண்ணணும், அருவப்பா இல்லையா, பயங்கரமா இல்லையா, இதுவும் ஒரு விதமான வழிபாடு முறைதான். சமூக வழிபாடு இது நம்ம பண்ணக்கூடாது. பகவானுக்கு எது அனுகூலமா இருக்கணும், பிரதிகூலமா பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? அதோட டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யக்யால பல விதமான டைப்ஸ் இருக்கு. யக்யாலே வந்து 3 மோட்ஸ்ல பண்ற யக்யாவும் இருக்கு. தமோகுண, ரஜோகுண, சத்துவகுண பண்ற யக்யாவும் இருக்கு. அதுலயே பல டைப்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி கர்மிகள் ஒரு விதமான யக்யம் பண்றனர், ஞானிகள் ஒரு விதமாக பண்றனர், பிரம்மச்சாரிகள் பண்றனர், கிரகஸ்தர்கள் பண்றனர். எல்லாம் பார்த்துட்டு கடைசியா பகவான் வந்து எல்லாம் சொல்லிதான் அடுத்த வாரம் பார்க்கலாம். நான் ஃபாஸ்டா சொல்ல விரும்பல, இது ஒரு குட்டி வீடியோ இருக்கு, அதுவும் அடுத்த வாரம் பார்க்கலாம். கடைசியில வந்து அர்ஜுனா ஃபைட், உன்னுடைய இந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஞானம் இந்த கூடிய வாழல் வீழ்த்தி அறிந்து எழுதி நின்று அர்ஜுனா கேட்ட ஃபைட் அப்படின்னு வந்து கடைசியில் வந்து பகவான் கிருஷ்ணனுக்கு சொல்றாங்க. இது வந்து அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. Thank you for giving me this wonderful opportunity. I offer my humble pranams once again to all your lotus feet. Please bless me profusely so that I can get purified and really serve Vaishnavas. Please, my Lord. Thank you. Hare Krishna. There are doubts in the Prabhuji will answer. Hare Krishna. சின்ன டவுட்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். பெரிய டவுட்ஸ் அதாவது பெரியவர்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அவர்கிட்ட மைக் கொடுங்க பிரபு ப்ளீஸ். மாதாஜி இன்னொரு மைக் இருக்குங்களா, அது கொடுங்க. மாதாஜி மைக் இன்னொரு மைக் வாங்க, யாஷு வாங்கி பாஸ் பண்ணுங்க. டவுட்ஸ் அந்த கேமரா வந்து யார் டவுட்ஸ் கேட்குறாங்க. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. மை ஜாப் இஸ் டெல். அவர் என்ன டவுட்ஸ் கேட்குறாரோ, பிரபு கேட்குற டவுட்ஸ்க்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணக்கூடாது. எவ்வளோ வாட்டி பகவத்கீதை படித்தாலும் ரிப்பீட்டடாக எவ்வளோ வாட்டி பகவத்கீதை படித்தாலும் திருப்பி ஒரு டவுட் வந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, பிற தேவதைகளை வழிபடு டெமிகாட் வர்ஷிப்ஸ் இருக்கு இல்லையா, பிரபுஜி கிருஷ்ணா. அது வந்து 3வது சாப்டர்ல ஒரு ஸ்லோகமும் 4வது ஒரு சாப்டர்ல ஒரு ஸ்லோகமும் அந்த பிற தேவதைகள் டெமிகாட் வர்ஷிப்பை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. தேவான் தேவதான் என்று பரஸ்பரம் வாழ்ந்த ஸ்ரேய பரமாத்மக 3வது சாப்டர்ல ஒரு ஸ்லோகம் வருது. seemingly it supports demigod worship. அப்புறம் 4th chapter
दैवम् आवरे यज्ञं योगिनः परिभाषते ब्रह्मास्त्रो आवरे यज्ञं यज्ञेनो भजते हरे कृष्ण I don't know if I'm correct or not இந்த ரெண்டு ஸ்லோகமும் டெமிகாட் வர்ஷிப்பை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்புறம் மிச்ச சாப்டர்லாம் பார்த்தோன்னா ஃபோர்த் சாப்டர்லேயே வந்து ஃபோர்த் சாப்டர்லேயே जन्म कर्म चादुर्वण्य मासिष्टम मुन्नाडी श्लोकम क्षिप्रम ही मानुष्य लोके सिद्धि भवति कर्मचा अन्य कामचंद कर्मणाम सिद्धि यजन्ते ही देवता क्षिप्रम ही